மேக கூட்டங்கள் வானத்துல உலா வர்றத லயிச்சு பாக்குறப்போ நாமளும் அதோட மிதக்கிற மாதிரி தோணும். அதிலேயே கவனம் போக போக மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இப்படி அழகான சூழலுக்கு நடுவுலயும் நம்ம மனசு லயிக்காம பல பிரச்சனைகள்ல தொக்கி சங்கடப்படுத்துற தருணங்களும் உண்டு. இது மாதிரியான நேரங்கள்ல தான் தோள் கொடுத்து நம்ம மனநிலைய பகிர்ந்துக்க ஒரு சரியான தோழமை அவசியமாகுது. தோழமையுடன் உங்கள் பாரங்களை பகிர்ந்துக்க தான் இந்த தளம். மனதோடு பேசலாம். டயல் பண்ணுங்க 0443042777 044306329994. இன்னைக்கு நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில டாக்டர் மோகன்ராஜ் மற்றும் டாக்டர் ஸ்ரீ பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்கு. இப்போ முதலாவதா சென்னையில இருந்து மலர்விழி நம்ம இணைப்புல இருக்காங்க. மலர்விழி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது மேடம் கிட்டத்தட்ட. ஆனா ப்ராப்ளம் வந்துருச்சு ஒரு 6 months பிஃபோர். இப்போ நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும். நானு அவருக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், பட் அவர்கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ அத பத்தி கொஞ்சம் கேட்கணும்னு டாக்டர் கிட்ட மேம். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனைனால உங்க பிரிஞ்சிருக்கீங்கம்மா நீங்க? அது அவங்க என்கிட்ட சரியா பேசல, கொஞ்சம் நல்லா பழகல மேடம். அவரு என்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்கூல்ல எப்பவுமே திட்டிக்கிட்டு அந்த மாதிரிதான் இருப்பாரு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஈவன் நைட் டைம்ல கூட பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாரு அவரு. அப்புறம் நான் பேசுறதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா நாங்க எதுவும் கேட்டுக்கல. பட் அவங்க அம்மா அப்பா சாப்பாடு சரியா கொடுக்காத பண்ணிட்டு இருந்தவே எங்க அப்பா அம்மா கேட்டாங்க அத. அதனால ப்ராப்ளம் வந்து இப்ப புரிஞ்சிருக்கோம் மேடம். கண்டிப்பாமா. இப்போ உங்களுடைய கேள்வி என்னமா? கேள்வி எனக்கு வந்து இப்போ வேற டிசிஷன் எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு டிவோர்ஸ் போலாமா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு புரியல. ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது. எனக்கு வேற எதுலயும் ஆக்டிவிட்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால என்ன பண்றதுன்னு புரியல மேடம். சரிங்கம்மா, கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மோகன்ராஜ் என்ன பண்ணுங்க? அம்மா, இப்போ நீங்க வந்து சேர்ந்து வாழ்றதுன்னு நினைச்சீங்கன்னா 2 பேருக்குமே அதுல நாட்டம் இருந்தா, இல்ல பிரச்சனைகள் இருக்கு ஆனா நாட்டம் இருக்குன்னு 2 பேருமே ஒரு மனநல மருத்துவரையோ ஆலோசகரை போய் பார்த்தா மேரிட்டல் கவுன்சிலிங் சொல்லுவோம். மன வாழ்க்கையை மேம்படுத்துறது எப்படின்னு சொல்லி பேசி சரி பண்ணுவாங்க. பட் அதுல வந்து ஒருத்தருக்கு அதுல எண்ணம் இல்ல, ஈடுபாடு இல்ல அப்படின்னு உண்டுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. 2 பேருமே ஒருமித்து நாங்க 2 பேருமே நல்லா கூட வாழணும்னா தான் பண்ண முடியும். அவரு வந்து அதுக்கு இடமே கொடுக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காருன்னா வேற வழி இல்ல, பிரியறதை தவிர வேற வழி இல்ல. அதனால அவர்கிட்ட பேசி பாருங்க. அதை இப்படியே கண்டினியூ பண்றதை விட ஒன்னா சேர்ந்து வாழ்றதா இருந்தா 2 பேரும் போவோம், 2 பேரும் கலந்து பேசுவோம். இப்போ ஒரு திருமணத்துல பிரச்சனைனா நாங்க நினைக்கிறது எப்பவுமே 2 பேருமே அதுக்கு சக பங்களிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்களுடைய பங்களிப்பு என்னங்கறத பார்த்து அதை திருத்திக்கலாம். இப்ப அவருக்கு அதுல மாட்டமே இல்ல அப்படின்னு உண்டுன்னா நீங்க மேல தனியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்க வேண்டியதான். தனியாவும் நன்றாக வாழ முடியும், பிளஸ் இன்னொரு வாழ்க்கை கூட நீங்க அமைச்சுக்க முடியும். ஏன்னா திருமணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுதுங்கிறீங்க. அதனால அவர் வேண்டான்னு இருந்தாருன்னா திரும்ப திரும்ப அவரை போய் கேட்கறதுல அர்த்தம் இல்ல. பேசி பார்த்துட்டு அவர் ஒத்துக்கலன்னா அதை விட்டுட்டு நீங்க தனியா வாழ்க்கையை தொடர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததா பட்டுக்கோட்டையில இருந்து புஷ்பா நம்ம இணைப்புல இருக்காங்க. புஷ்பா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என் பொண்ணு வந்து 11வது படிக்குது. சரிங்கம்மா. 15 வயசு ஆகுது. சரிங்கம்மா. வீட்டுல எல்லாம் நார்மலா பேசுது, நல்லா பேசுது. வெளியில போகும்போது வந்து அடுத்தவங்கள்ட்ட டிஃபரெண்டா பேசுது. சரிங்கம்மா. அது பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது. படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்குது. வீட்டுல வந்து என்னங்கிட்ட எல்லாம் நல்லா பேசுது. வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நார்மலா நல்லா கருத்தா பேசுது. வெளியில உள்ளவங்கள்ட்ட பாக்குறதுக்கு டிஃபரெண்டா வந்து வேற மாதிரி பேசுது. பயந்த சுபாவமா இருக்கு. அது வெளியில போனாலே ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி மாத்திக்குது. சரிங்கம்மா, கண்டிப்பா நம்ம இத பத்தி கேட்கலாமா? டாக்டர் ஸ்ரீ பிரதாப் என்ன பண்ண? டிஃபரெண்டா பேசுதா? எப்படிமா பேசுது? அதாவது பேசே குறைச்சுக்கிறாங்களா இல்ல பேச மாட்டேங்கிறாங்களா? இல்ல பேசுது. அதாவது இழுத்த மாதிரி பேசுது. நார்மலா வந்து பேச மாட்டேங்குது. நான் நல்லா இருக்கியானா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஓகே. பயப்படுறாங்க பேசுறதுக்கு? பயப்பட மாட்டேன், எல்லாத்தையும் நார்மலா பேசுவேன் அப்படிங்குது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு வந்து வீட்டுல பேசுறதுக்கும் வெளியில பேசுறதுக்கும் டிஃபரெண்ட் தெரியுது. ஓகே, ரைட்.
இப்ப பாத்தீங்கன்னா டீனேஜ் ஏஜ்ல இருக்கவங்க, அதாவது ஒரு 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ளார இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்க டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியர் ஆஃப் பப்ளிக் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. வெளியில ஒரு சோஷியல் சிச்சுவேஷன், வெளியில ஆளுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒரு பயம் வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகம். வீட்டுல பேசும்போது அம்மா அப்பா அப்புறம் பழக்கமான நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நல்லா பேசுவாங்க. ஆனா வெளியில போனா வந்து ஒரு பயம், ஒரு ஷைனஸ், வெக்கம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து நீங்க அடிக்கடி என்கரேஜ் பண்ணணுமா? அடிக்கடி மத்த கொஞ்சம் இப்ப வீட்டுல இருக்கீங்க, வீட்டுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இது நாங்க எப்ப என்ன சொல்லுவோம்னா கிரேடட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் குழந்தைங்கள. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில பேசுறீங்க, அடுத்தது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேச வைக்கலாம். அப்ப நல்லா பேச ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்டா இருக்கவங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேச வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில புது ஆட்கள் கிட்ட முதல்ல பேச வைக்கலாம். ரொம்ப பேசாட்டி கூட அட்லீஸ்ட் ஸ்மைல் பண்றதோ இல்ல அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றதோ அதை முதல்ல பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்கள பேச வைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். திடீர்னு அவங்களை கொண்டு போய் பேசுங்க அப்படின்னு ஒரு இடத்துல விடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது இல்லாமையும் இந்த மாதிரி குழந்தைகள் இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பப்ளிக்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. சோ டீச்சர்ட்ட கிளாஸ்ல சொல்லி குழந்தைய வந்து கிளாஸ்ல வந்து கொஞ்சம் நிறைய பேச வைங்க, எல்லா குழந்தைகள் நடுவுலயும் பேச வைங்கன்னு சொல்லலாம். நீங்க வந்து சில காம்படிஷன்ஸ் எல்லாம் போக என்கரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தையுடைய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும், ஷைனஸ் குறைய ஆரம்பிக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சென்னையில இருந்து சிவா நம்ம இணைப்புல இருக்காரு. சிவா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் வந்து மளிகை கடை வச்சிருக்கேன் மேடம். சரிங்க. நான் மளிகை கடை வச்சிருக்கேன். சரிங்க. எனக்கு வந்து 45 வயசு ஆகுது. சரிங்க. எனக்கு என்னன்னா ஒரு 10 நாள் முன்னாடி பாத்துட்டு இப்ப திருப்பி வந்து யாராவது அவங்க நின்னாங்கன்னா அதோட சரியா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது மேடம். சரிங்க. அதே அந்த ரொம்ப பழையசெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சிவா. அது இப்ப தற்செயலா இப்ப ஒரு மாசம் முன்னாடி யாரையாவது பாக்குறோம் பேசுறோம், இப்ப திருப்பியும் யாரையாவது கொஞ்சம் சமீபத்துல பாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி நம்ம முன்னாடி வந்தீங்கன்னா கூட நமக்கு சட்டுன்னு தெரிய மாட்டேது அது யாருன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களா சொன்ன பிறகுதான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நடந்ததுதான் நல்ல ஞாபகம் வருது. ஓகே சிவா, எத்தனை நாளா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு சிவா? இது இப்ப ஒரு வருஷமா இருக்கு மேடம். ஆனா இப்ப கடையில இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் அதை பத்தி கரெக்டா தெரியுது. ஆனா இந்த ஆளுங்கிட்ட பழகிறது என்ன பேசுறது அதெல்லாம் வந்து டக்குன்னு மறந்து போயிடுது. ஓகே, நீங்க இதுக்காக டாக்டர் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல மேடம், இது வரைக்கும் பாக்கல. இது என்ன வியாதியா என்னன்னு தெரியல மேடம். அதுதான் நான் இப்ப யார பாக்கணும் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஓகே சிவா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மோகன்ராஜ். சிவா, உங்க வயசு என்னங்க? 45 இயர்ஸ் ஆகுது. 45. ஓகே. வயசு ஏன் கேட்டேன்னா, நார்மலா ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஞாபக சக்தி குறையும். எல்லாருக்குமே இயற்கையாவே குறையும். 45ல அந்த மாதிரிலாம் ஆகாது. அதாவது உங்களுக்கு அப்படி குறையறவங்களுக்கு என்ன ஆகும்னா, பழைய விஷயங்கள் 1941 1931 எல்லாம் சொல்லுவாங்களே தவிர இன்னைக்கு நடந்தது நேத்து நடந்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து போகும். அதாவது ரீசன்ட் மெமரி இல்ல உங்க வயசுக்கு அதெல்லாம் வராது, கவலைப்படாதீங்க. இப்ப என்னன்னா, நீங்க சொன்னது வந்து ரீசன்ட் மெமரினா உங்களுக்கு நேத்து நடந்தது முந்தா நாள் நடந்ததெல்லாம், ரிமோட் மெமரினா முன்னாடி நடந்தது. பட் நீங்க சொன்னீங்க ரீசன்ட் மெமரியில கடையில என்னென்ன பொருள் தீந்து போச்சு, என்னென்ன பொருள் ஆர்டர் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியும் சொல்றீங்க. அதனால ரீசன்ட் மெமரி நல்லாவே இருக்கு. உங்களுக்கு முகங்கள் பேசின விஷயங்கள் மறந்துருதுங்கிறீங்க. சில நேரம் என்ன ஆகும்னா, இப்ப நம்மளுடைய ஞாபக சக்தியில 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து ரெக்கார்டிங், அப்புறம் ரீகால். உங்களுக்கு வந்து பதியணும், ஞாபகங்கள் பதியணும், அப்புறம் நம்ம ரீகால் பண்றோம். இதுல என்ன ஆகும்னா, உங்க மனசுல ஏதாவது விஷயங்கள் கவலையோ வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா பதியறது வந்து சரியா பதியாது. சரிங்களா? அதாவது இப்ப அந்த ஞாபக சக்திகள் பதியறது. அதனால என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிஞ்சு நீங்க கவனம் இல்லாம இருந்ததுனால அந்த முகம் ஞாபகம் இல்லாம இருக்கலாம். நீங்க கடையில இருக்கும்போது ஒரு மனதாக கடையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப தொடர்ந்து உங்களுக்கு ஞாபகம் குறைஞ்சிட்டே போகுதுன்னா நீங்க ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. ஏன்னா சிலவங்களுக்கு கொஞ்சம் மைல்ட்
மைல்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் சொல்லுவோம். ஒன்னும் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கலாம். அத அவங்க பார்த்து நிஜமாவே குறைவான்னு பார்த்துட்டு குறைவா இருந்தா அதுக்கு உண்டான சிகிச்சைகள் பண்ணுவாங்க. இப்ப அடுத்ததா ஷில்லாங்ல இருந்து தீபா நம்ம இணைப்புல இருக்காங்க. தீபா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. சரிங்க. அந்த பொண்ணு வந்து பெட்ல டாய்லெட் போயிட்டு இருக்குங்க. மிரட்டினா நைட்ல கரட்டிட்டா வந்து போகிறது இல்ல, இல்லைன்னா டாய்லெட் பண்ணிடலா. அப்புறம் தூங்குறப்போ பல்ல கடிக்கிற சத்தமா, அது என்னன்னு தெரியல. டெய்லி செய்யறது இல்ல, மாசத்துல ஒரு 10 நாள் இந்த மாதிரி பல்ல நரநரன்னு கடிக்கிற தூங்குறப்போ. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க தீபா. அப்ப வந்து சரியா படிக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் நாங்க சேலத்துல இருந்து இங்க ஷில்லாங் வந்தோம். வந்த புதுசுல நல்லா படிச்சா எக்ஸாம்ல எல்லாம் மார்க் நல்லா இருக்குது. போக போக அப்படியே எல்லாம் ஃபெயில் ஆகிற மாதிரி வரா. எந்த ஸ்கூல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிறா, அப்ப வர 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 அப்படி மார்க் கம்மியாயிட்டே வருது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. இதுக்கு நான் அதிகமா அடிக்கதான் செய்வேன். என்ன பண்றதுன்னு தெரியல, சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல. கவலைப்படாதீங்க, இதை பத்தி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் ஸ்ரீ பிரதாப் என்ன பண்ணாங்க? இப்ப நீங்க 3 விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா. ஒரு விஷயம் வந்து குழந்தை வந்து பல்ல நிறைய கடிக்கிறான்னு சொல்லிட்டு, அதை வந்து நாங்க டீத் கிரைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல வந்து பல்லு வளரும் போது இந்த மாதிரி சில டீத் கிரைண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நீங்க எதுக்கும் ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தைகள் நல மருத்துவரை இதுக்காக அணுகிறது முக்கியம். அவர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் வந்து குழந்தை வந்து யூரின் போயிடுறான்னு சொல்றீங்க. அதுக்கு நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை வந்து ஈவினிங், அதாவது படுக்க போறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளூயிட் சாப்பிடாம, அதாவது தண்ணி ஆகாரங்கள் ரொம்ப கொடுக்காம பாத்துக்கிட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்ல வந்து நீங்களோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்களோ குழந்தையில ஒரு 4 hours ஒரு முறை எழுப்பி பாத்ரூம் கூட்டிட்டு போய் ஒண்ணுக்கு போயிட்டு கூட்டிட்டு வரலாம். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஒண்ணுக்கு யூரின் போகாம ஒரு நைட் ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ஒரு சார்ட் மாதிரி வாங்கி ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். இன்னைக்கு நைட் திங்கட்கிழமை யூரின் போகாம இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டார், நைட் எழுப்பணும்னா எழுந்து வந்து பாத்ரூம் போனாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டார். அப்படி ஒரு வாரம் ஒரு 5 நாட்களுக்கு தொடர்ந்து அவங்க பண்ணும்போது ஒரு 5 நாள் கழிச்சு குழந்தைக்கு ஏதாவது வேண்டிய பொருளையோ நல்ல விஷயங்களோ வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு என்கரேஜ்மெண்டா குழந்தைக்கு இருக்கும். ஸ்டார் சார்ட் போடுறது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு இந்த வகையான ப்ராப்ளங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3வது விஷயம் நீங்க சொன்னீங்க, குழந்தைய வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் குழந்தைங்க வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க? முதல்ல நல்லா படிக்கிறான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் படிப்பு கொஞ்சம் குறையுதுன்னு சொன்னீங்க. நீங்க வந்து முதல்ல ஸ்கூல்ல ப்ராப்ளம் இருக்கா, ஸ்கூல் டீச்சர்ஸ்ட பேசி, ஏன் ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளம், ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல மற்ற குழந்தை கிண்டல் பண்றதுனாலயோ இல்ல ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனாலயோ இல்ல டீச்சர்ஸ் நடத்துறது புரியாம இருக்கிறதுனாலயோ இந்த மாதிரி கொஞ்சம் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் குறையலாம். பட் வீட்டுல நீங்களும் வந்து கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கூட உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றதோ என்கரேஜ் பண்றதோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு லேக் குறையாம இருக்கும், கொஞ்சம் நல்லா படிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பண்ணியும் கூட தொடர்ந்து குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு மனநல மருத்துவரை பாக்குறது அவசியம். அது நீங்க வந்து கடைசி ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா திருப்பூர்ல இருந்து கவிதா நம்ம இணைப்புல இருக்காங்க. கவிதா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, என் ஃப்ரெண்டுக்கோசரம் நான் கேக்குறேங்க. சரிங்கம்மா. எங்க ஃப்ரெண்டுக்குங்க கல்யாணம் ஆகி அவளுக்கு 23 வருஷம் ஆச்சுங்க அவளுக்கு. சரிங்கம்மா. அவளுக்கு வந்துங்க 18 வருஷம் குழந்தைக்கு இல்லைங்க. 18 வருஷம் கழிச்சு 2 பெண் குழந்தைக்கு பிறந்திருக்குதுங்க. புருஷன் பொண்டாட்டி இது வரைக்கும் சண்டை, எந்த பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெரிய அளவுல இது வரைக்கும் வந்ததில்லை அவங்களுக்கு. ஆனா அவளுக்கு அந்த குழந்தைக்கு இல்லைங்கிறதப்போ வந்து 18 வருஷத்துக்கு குழந்தை இல்லையேன்னு அப்ப மனசு பாதிப்பாயிருந்ததுங்க. சத்து குழந்தை எடுக்கிறதுனால டாக்டர் எல்லாம் போயிருந்தாங்க, இல்ல உங்களுக்கு பிறக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுங்க. அப்ப கொஞ்சம் மனசு பாதிச்சிருந்ததுங்க. இப்ப 18 வருஷம் குழந்தை இல்லைன்னு இருந்து அப்புறம் அது வரைக்கும் இது வரைக்கும் 5-6 வருஷம் 2 குழந்தைக்கு அப்புறம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் இப்ப திடீர்னு இருந்திருந்தாப்பங்க அவங்க வீட்டுக்காரர் மேலேயே வந்து அவளுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சுங்க. வீட்டுக்காரர் வந்து துரோகம் பண்றாங்க. செல்போன்ல வந்து யூகமா என்னன்னே தெரியல, எங்க வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிங்க. இந்த ஒரு 6 மாசமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரே பிரச்சனை. அத சரி ஒரு அவளை கேட்டா உங்களுக்கு மனசு பாதிச்சு நட டாக்டருக்கு போலான்னு, இல்ல நான் நல்லா இருக்கேன்,
எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிட்டாரு இப்படியே சொல்றாளுங்க. டாக்டர்டையும் வர மாட்டேங்கிறா. ஆனா வீட்டுக்காரர் வந்து தப்பு தப்பாவே பேசினா அவரு அப்படியே பட்ட ஆளு கிடையாது. இன்னொரு கல்யாணம் பண்ண ஆளு கிடையாது. ஆனா செல்போன்ல பாத்தேங்கிறா. யாரு சொந்த பந்தம் யாரு வந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க வீட்டுக்காரர் இப்படி மோசம்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்றா. ஆனா அவங்க வீட்டுக்காரர் அப்படி ஏற்பட்ட ஆள் கிடையாது. ஆனா இதுக்கு என்ன பண்ணலாங்க டாக்டர்? கன்சல்ட் பண்ணலாமா இல்ல நிஜமாவே? ஆனா எந்த ப்ரூஃபுமே இல்ல. அவங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணா எந்த ப்ரூஃபுமே இல்ல. இவளுக்கு திரும்ப மாதிரி மனசு பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாமா நம்ம இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மோகன்ராஜ், நீங்க கவிதாமா நீங்க சொல்றத பார்த்தா இவங்களுக்கு தான் சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குமா? நீங்க சொல்ற இதெல்லாம் வச்சு பார்த்து, அதாவது உங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பாசிபிள். யார் வேணா யாரு கூட வேணா உறவு வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற இதை வச்சு பார்க்கும்போது இவ்வளவு நாளா சண்டை இல்ல இப்பதான் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து டெலியூஷன் ஒண்ணு இருக்குமா? டெலியூஷன்னா என்னன்னா ஒரு தவறான ஆனா ஆணித்தரமான நம்பிக்கை. அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்புவாங்க இது நிஜமா அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, இன்னொரு உறவு இருக்கு, நீங்க எவ்வளவுதான் ப்ரூஃப் இல்ல ஆதாரமே கிடையாது அப்படி எதுவுமே பண்ணல, அவர் கேட்டா எப்படி இல்லன்னு தான் சொல்லுவாரு. கூட இருக்கிறவங்க நீங்க எல்லாம் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம் அப்படி எதுவும் இல்லைன்னா கூட திரும்ப திரும்ப இருக்குன்னு தான் சாதிப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு மனநல மருத்துவரை நாடினீங்கன்னா அவங்க பேசும்போது தெரியும். சிலவங்களுக்கு இந்த சந்தேகம் மட்டும் இருக்காது, வேற சில சந்தேகங்களும் கூட இருக்கும். அதாவது எல்லாரும் வெளியே போனா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, இல்ல நம்மளை சுத்தி ஏதோ நடக்குது, ஏதோ சூது நடக்குது, ஏதோ பண்ண பாக்குறாங்க, அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கலாம். இன்னொரு நோயில அது இல்லாம கூட கொஞ்சம் சிம்டம், காதல குரல் கேட்கற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க பேசினாங்கன்னா ஓரளவுக்கு, நான் முன்னாடி ஒரு தடவை இதே நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், வேற சில சந்தேகங்கள் வந்து எளிதா சொல்லிடலாம் இது நோயின்னு. இந்த கணவன் மனைவிக்குள்ள எழுகிற சந்தேகங்கள் மட்டும் நாங்க கொஞ்சம் நிதானமா தான் சொல்லுவோம். ஏன்னா நிஜமா இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம். சோ அப்படி இது இவங்களுடைய நோயாக இருக்கும் பட்சத்துல மருந்து வந்து நிச்சயமா இதை குணப்படுத்தும். ஓகே, இப்ப அடுத்ததா அனிதா நம்ம இணைப்புல இருக்காங்க. அனிதா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வணக்கம். இது எங்க வீட்டுல மச்சான் பண்டாட்டி திடீர்னு இப்பதான் 1 வருஷம் நல்லா இருந்தாங்க. இப்ப திடீர்னு 1 வருஷமா என்ன செய்யறாங்கன்னா, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்காங்க, என் கூட யாரும் பேச மாட்டேங்காங்கன்னு சொல்லி அப்படி குழம்பிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஆஸ்பத்திரி கொடுத்து ஊசி போட்டு செஞ்சு நல்லா தூங்க வச்சாங்கன்னா நல்லா 2-3 நாள் தூங்கிட்டாங்கன்னா திருப்பி 1 வாரம் கழிச்சு நார்மல் ஆயிடுறாங்க. திருப்பி எப்பயாவது ஒரு 6 மாசமா 1 வருஷமா கழிச்சு திடீர்னு அந்த இதவே சொல்றாங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஆனா பிள்ளைங்க 2 பிள்ளைய இருக்காங்க. அந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அவங்க மயன் சேட்டை பண்றான், அதவே நினைச்சுக்கிட்டு அவன் சேட்டை பண்றான், செய்யறான், நல்லா இல்ல நல்லா இருந்து அதவே சொல்லிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஊசி போட்டா சரியாகுது. திருப்பி ஒரு 6 மாசம் அதே தான் பேசுறாங்க. திருப்பி எதுவுமே பேச மாட்டேங்காங்க. யார் என்ன கேட்டாலும் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்காங்க. அக்கம் பக்கம் யாரோடையும் பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. டிவியும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க சொன்னா பார்க்கவும் மாட்டாங்க, பிடிக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் இதவே தான் சொல்லுவாங்க, என்னை யாரும் என் கூட பேச மாட்டேங்காங்க, மதிக்க மாட்டாங்க, என்னை அவங்க கொஞ்சம் இல்லாதவங்க தான் இன்னும் அதவே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர மற்ற எதுவும் சொல்ல மாட்டேங்காங்க. இப்ப நாங்களே போய் வாங்க செய்யுங்க வந்து நல்லா போங்க வாங்கன்னா வருவாங்க செய்வாங்க, அமைதியா உட்காந்துருப்பாங்க, பேச மாட்டாங்க யார்ட்டையும். திடீர்னு இப்படி பேசிட்டு திடீர்னு மயங்கி விழுந்துருவா கொஞ்ச நேரத்துக்கு. ராத்திரி நல்லா ஆனா தூங்க மாட்டேங்காங்க நைட்டு. பெரும்பாலும் இந்த இது வந்துருச்சுன்னா புழக்கம் வந்துச்சுன்னா 2 நாள் தூங்க மாட்டேங்காங்க வீட்டுல நைட்டு. அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி ஊசி போட்டாதான் தூங்குறாங்க. இல்லாட்டி அதவே சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேமா, நம்ம கண்டிப்பா இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் ஸ்ரீ பிரதாப், நீங்க மனநல மருத்துவரை பாத்தீங்களாமா? அவங்க யாரும் டாக்டரை பாத்தாங்களா? டாக்டர் பாக்கல, சாதாரண ஆஸ்பத்திரியில தான் போய் காமிப்பாங்க. அவங்க சொல்றாங்க இவங்க தூக்கம் இல்லாம இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் தூக்காம இருந்ததுனால இப்படி இருக்கா, ஊசி போட்டா தூங்குவாங்க. திருப்பி மனநல தனியாலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தது கிடையாது, இதுக்குன்னு சொல்லி போயிட்டு எடுத்தது கிடையாது. மனநல மருத்துவர் யாரையும் பாக்கல இல்லையா? பாக்கல. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த அறிகுறிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மனசோர்வு நோய் இருக்கும் அப்படின்னு தோணுதுமா? மனசோர்வு நோய் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், யாருமே நமக்கு உதவி இது பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப டிஸ்கிரைப் பண்ண எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். தூக்கமின்மை ரொம்ப இருக்கும், சரியா தூங்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஐசோலேட் பண்ணிக்குவாங்க, பேச்சு குறைஞ்சிரும். அப்புறம் நார்மலா பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு டிவி பாக்குறதோ இல்ல அவங்க டெய்லி செய்யற ஆக்டிவிட்டிஸோ பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்லிருக்க நிறைய சிம்டம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே டிப்ரெஷனுடைய சிம்டம்ஸ் தான். சோ அவங்களுக்கு வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா மனசோர்வு நோய் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சில நேரங்கள்ல மனசோர்வு நோய் இருக்கும்போது அவங்களால எனக்கு மனசோர்வு இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லாத போது சில சில பிசிக்கல் சிம்டம்ஸ், அதாவது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருது, இல்ல ஃபிட்ஸ் வர மாதிரி ஆகுறது, இந்த மாதிரி ஒரு விதமான பிசிக்கல் சிம்டம்ஸா அது நமக்கு வெளியில இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். சோ அப்புறம் இப்ப டாக்டர் போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு கிரை ஃபார் ஹெல்ப் மாதிரி, எனக்கு மனநிலை இப்ப சரியில்லை, நான் வந்து மனசு பாதிக்கப்படுறேன் அப்படின்றத நேரடியா அவங்க வாய் மூலமா சொல்லாம இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் சிம்டம்ஸ் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. சோ நீங்க அதனால டாக்டர் போன உடனே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு மாத்திரை கொடுத்து 2 நாள் தூங்க வச்ச பிறகு கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா இது நிரந்தர தீர்வு ஆக முடியாது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க. அவங்க வந்து இவங்களுடைய மனசோர்வு நோய்க்கு உரிய மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்தை கொடுத்து அவங்க மூட் சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்க சொல்ற எல்லா சிம்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். சோ கண்டிப்பாக நீங்கள் லோக்கலாகக்கூடிய மனநல மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது மிக அவசியம். இப்ப அடுத்ததா மேட்டுப்பாளையம்ல இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? நான் வந்துங்க டாக்டர்கிட்ட போயிட்டு தான் இருக்கேங்க, 15 வருஷமா போயிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. டாக்டர்கிட்ட 15 வருஷமா கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்கம்மா. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. போயிட்டு இருக்குங்க. எனக்கு வந்து இந்த ரோட்ல போனா பஸ் எல்லாம் வந்து மோதுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓரத்துல போக முடிய மாட்டேங்குது, ரொம்ப பயமா இருக்கு. நேற்றுக்கு கூட நைட்டு வரும்போது ஒரு வண்டிக்காரன் வந்து பின்னால இடிச்சுட்டு போன மாதிரி இருக்கு. பயமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்குது. டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. டாக்டர் இதுக்கு என்ன பண்ணலாம்? பாதியில கால் கட் ஆயிடுச்சு. கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது என்னன்னு கிளாரிஃபை பண்ண, அதாவது எண்ணங்கள் வந்து எனக்கு அது வேண்டாம் நினைச்சாலும் திரும்ப திரும்ப பஸ் இடிச்சிரும் வர மாதிரி இருந்தா அது அப்செஷன் சொல்லுவோம். ஆர் அந்த மாதிரி இல்ல, எனக்கு நிஜமாவே பஸ் இடிச்சிரும் பயமா இருக்குன்னா வெறும் பயம், பதட்டம், ஆங்ஸைட்டி சார்ந்தது. சோ இது வெறும் பயம் சார்ந்த நோயா இருந்தா உங்களுக்கு பயத்துக்கான நிறைய வழிகள் இருக்கு. டேப்லெட்டும் இருக்கு, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் நிறைய இருக்கு, யோகா உதவும், அதெல்லாம் பயத்தை குறைக்கிறதுக்கு உதவும். இன்னொன்னு பயத்தை பயத்தை எதிர்கொள்றதுக்கு என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் கேர்ஃபுல்லா போறேன், ஆறுதா ஆகட்டும் நினைச்சிட்டு போலாம். இது பயத்துக்கு. பட் எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா இருந்தாலும் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வருது. எனக்கு தெரியும் இது இடிக்காதுன்னு தெரிஞ்சா கூட திரும்ப திரும்ப எண்ணம் வரும்போது அடிக்கடி செக் பண்ண வேண்டிய இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அது அப்செஷன்ங்கிற ப்ராப்ளம், ஒரு நோயை சாரும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு குறிப்பிட்ட மருந்துகள் இருக்கு, அதுல குறையும், அந்த எண்ணங்கள் குறையும். திருப்பூர்ல இருந்து ஈஸ்வரன் நம்ம இணைப்புல இருக்காரு. ஈஸ்வரன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து ஈஸ்வரன் பேசுறோம் மேடம். சொல்லுங்க. இது மாதிரி மேடம், பிளட்ட பார்த்தாங்க, இல்ல யாராவது ரோட்ல படுத்து அதாவது வந்து கைகால் உடஞ்சி படுத்துக்காரங்க ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தோம்னாங்க மேடம், எனக்கு தலை சுத்துற மாதிரிங்க, கெடுகருன்னு வர்ற மாதிரிங்க, வேர்க்குதுங்க, மயக்கம் வருதுங்க மேடம். இது வந்து என்ன ப்ராப்ளம்ங்க, யார போய் பாக்குறீங்க? கண்டிப்பா இதை பத்தி கேட்கலாம் டாக்டர் ஸ்ரீ பிரதாப். ரத்தம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மயக்கம் வருதா, இல்ல எப்பவுமே ஏதாவது ஆக்சிடென்ட் பார்த்தா மயக்கம் வருதுங்களா? இல்லைங்க சார், அது ரத்தம் பார்த்தது. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு காயம் அதை நானே கண்ணால பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா மண்டை வந்து அதாவது தலை வந்து சுத்துங்க, வெறுக்குங்க, ஃபுல்லா மயக்கம் வர மாதிரி இருக்குங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் தாங்க, அதுக்கப்புறம் முன்னாடி நாசம் ஆகிருக்கு. இப்ப இந்த மாதிரி பிளட் இன்ஜுரி போபியான்னு சொல்லுவோம் இத. அதாவது ரத்தம் எங்க பார்த்தாலும் நம்முடைய பாக்குறவங்க ஒரு சிலவங்களுக்கு திடீர்னு உங்களுடைய பிளட் பிரஷர் சடனா குறைய ஆரம்பிச்சோம். அப்போ அவங்களுக்கு ஒரு மயக்கம் வரக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும், டிசினஸ் இருக்கும், அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. இது வந்து ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவங்க அது எழுச்சிட முடியும். இதுக்கு ஸ்பெசிபிக்கா ட்ரீட்மெண்ட்னு சொல்றதை விட இந்த மாதிரி பிளட் பாக்குறது அவாய்ட் பண்றது பெட்டர்ன்றதா சொல்ல முடியும். சோ அவாய்டன்ஸ் தான் இதுல முக்கியம். சோ நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதோ இல்ல பிளட் இன்ஜுரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து அந்த இடத்துல டக்குன்னு உங்க பார்வையை செலுத்தாம இருக்கிறது பெட்டர்னு நான் நினைப்பேன். இன்ஃபேக்ட் நாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பிளட் சம்பந்தமான படிப்புகள் கூட படிக்காதீங்க, வேண்டாம்னு சொல்றது. ஏன்னா அந்த ஒரு மயக்கம் வந்துரும்ன்றதுனால அது மாதிரி பண்றதுதான். சோ ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இதனால சீரியஸ் ப்ராப்ளம் வராது. பட் இது ஒரு 5-10 minutes தான் இருக்கும். பட் தென் யூ வில் கெயின் யுவர் கான்சியஸ்னஸ் அகைன், திருப்பி கான்சியஸ் வந்துடும் உங்களுக்கு. சோ நீங்க பயந்துக்க வேண்டாம்.
ஈஸ்வரன் நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்க தவிர்த்துருங்க. நிச்சயமா நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். இப்ப அடுத்ததா கோவையில இருந்து பூஜா நம்ம இணைப்புல இருக்காங்க. பூஜா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு வந்து டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. சரிங்க. ஒரு வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா. தூக்கம் வராம இருந்துச்சு. இப்ப அந்த தூக்கம் எல்லாம் சரியாயிடுச்சுங்க. தூக்கம் நல்லா தூங்குறேங்க. சரிங்க. டிவெனிஸ்ங்கிற டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் 50 mg. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து 1 year சாப்பிட்டு இப்ப எனக்கு அது ஹாஃப் டேப்லெட் மட்டும் சாப்பிட சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. இப்ப அதுக்கப்புறம் ஹாஃப் டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாசமா நல்லா இருக்கு. சரிங்கம்மா. இப்ப வந்து அது கால் டேப்லெட்டா நான் மாத்தி சாப்பிட்டு இருக்கேங்க. சரிங்க. அது இப்போ நல்லா ஒரு 10 days சாப்பிடுறேன். அந்த டேப்லெட் விட்டுலாமா கேக்குறேங்க. நம்ம கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மூவ் பண்றேன். இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, மனசோர்வு டிப்ரெஷன் நல்லானதுக்கு அப்புறம் மருந்து கொடுப்போம், நல்லாயிடும். நல்லானதுக்கு அப்புறம் ஏன் கண்டினியூ பண்றாங்க, ஏன் குறைக்கிறாங்க, நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் என்னன்னா, நார்மலா இப்போ டிப்ரெஷன் வந்து ஒன்னு வந்து வெளியில ஏதாவது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்மளை பாதிச்சு மனசோர்வு வரலாம். இல்ல ஒரு சாரார்ல என்ன ஆகும்னா, எந்த விதமான பிரச்சனையும் இருக்க வேண்டாம் வெளியே, ஆனா அவங்களுக்கு மூளைக்குள்ள சில ரசாயன மாற்றங்களால மனசோர்வு வரும், எந்த பிரச்சனையும் இல்லாட்டி. இப்ப அந்த மாதிரி பட்டவங்களுக்கு மருந்து நாங்க என்ன பண்ணுவோம், முதல் முறை வந்திருந்தா 6 மாசம் கொடுத்துட்டு நிறுத்த பார்ப்போம். அதாவது நாங்க 2-3 மாசத்திலேயே நல்லான உடனே குறைக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு 2-3 வாரத்துல நல்லாயிடும், படிப்படியா குறைக்க. இப்ப உங்களுக்கு மருத்துவர் செஞ்சிருக்கிற மாதிரி அரை கால்னு பண்ணி முதல் முறையா இருந்து வேற எந்த ப்ராப்ளமும் உங்களை சுத்தி இல்ல எல்லாம் சார்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள நிறுத்திடுவாங்க. இதுவே உங்களுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடியது நாங்க ரெக்கரண்ட் டிப்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா எந்த காரணங்களும் இருக்காது, ஆனா அப்பப்போ வரும். வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 2 முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வரதா இருந்தால் சிலவங்களுக்கு தடுப்புக்காக இதை கொஞ்ச நாள் கூடவே கொடுப்போம். சோ உங்களுக்கு இது முதல் முறையா இருந்தா 6 மாசத்துக்குள்ள அவங்களே நிறுத்திடுவாங்க. ஓகே பூஜா, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற அந்த டேப்லெட்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் எவ்வளவு நாள் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்களோ அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப அடுத்ததா திருச்சியில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? அவங்களுடைய கால் கட் ஆயிடுச்சு. டாக்டர் ஸ்ரீ பிரதாப், இப்போ சில பெண்கள் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க நல்லா வேலைக்கு போயிருப்பாங்க, நல்லா ஏர்ன் பண்ணிருப்பாங்க, ரொம்ப போல்டா இருப்பாங்க. சோ மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட வீட்டுல இல்ல வேலைக்கு போக வேண்டாம், நான் மட்டும் வேலைக்கு போனா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அவங்க வந்து சொல்லிடுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த லேடிஸ்க்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி பெண்கள் வந்து சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி அவங்க வேலைக்கு போறதை பத்தி எடுத்து சொல்லலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ வேலைக்கு போறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பினான்சியலா வந்து ஹஸ்பண்டுக்கோ ஃபேமிலிக்கோ சப்போர்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய கான்பிடன்ஸ், அவங்களுடைய தன்னம்பிக்கை, செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மூணாவது அவங்க என்கேஜா இருப்பாங்க. ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோம், நம்ம வந்து ஒரு ஒர்க்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்ப நிறைய பேர் இன்னைக்கு கல்யாணம் ஆன பிறகு சில வீடுகள்ல வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு கஷ்டத்தை தான் ஏற்படுத்துது பெண்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட வியூ என்ன அப்படின்னா வந்து ஓபன் கம்யூனிகேஷன். ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி வேலைக்கு போனா எனக்கு பெட்டரா ஃபீலா இருக்கும், எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பினான்சியலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற எடுத்து சொல்லி ஒரு நெகோசியேட் பண்றது இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட்ஸும் இன்னைக்கு எல்லாருமே ஆண்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெண்கள் வேலைக்கு போறது வந்து ஒரு முக்கியமான விஷயம், 2 பேருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு ஆண்களும் அவர்களுடைய திங்கிங் கொஞ்சம் மாத்திக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப அடுத்ததா திருச்சியில இருந்து மீனா நம்ம இணைப்புல இருக்காங்க. மீனா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், பொண்ணு 17 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. அவங்க +2 பண்றாங்க. சரிங்கம்மா. ஆனா 10th 4 round 6 எடுத்தாங்க மேடம், நல்லா படிச்சாங்க. சரிங்கம்மா. இப்ப +2 வந்தோடனே என்ன தெரியல, மார்க் ஃபெயில் வந்துட்டாங்க.
சரிங்கம்மா. அதுக்கப்புறம் கோவப்படுறாங்க, படுத்து தூங்குறாங்க, ரொம்ப தூங்குறாங்க, படிக்கிறதே கிடையாது, காலைல ஏந்திரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அது என்ன அவங்களுக்கு உடம்பு ஏதாவது பண்ணதானா ஒண்ணும் தெரியல. சாயங்காலம் வந்தாங்கனாலும் படுத்துடுறாங்க, படிக்க முடியலங்கிறாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியலங்க மேடம். சோர்வாயிடுறாங்க. அந்த பீரியட்ஸும் 4 months ஒரு தாட்டி தான் ஆகுது. அது ஒரு 20 days வருதுங்க மேடம் அவங்களுக்கு. அதனால அந்த குழந்தை படிக்க முடியாம மேத்ஸ்ல எல்லாம் 100 வாங்கிருக்கான், 200க்கு 121 இதுக்கு. அப்படிங்கிறப்ப ரொம்ப சங்கடமா இருக்குங்க மேடம். நல்லா படிக்கிறவன் கோபப்படுறான், அவன் செய்யறதா சரிங்கிற மாதிரி சொல்றான் மேடம். அவன் சொல்றதா சரிங்கிறா. ஏதாவது நம்மளுக்கு அன்பா சொன்னோம்னால நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் செய்வேன் அப்படிங்கிறா. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. மேடம் எதனாலன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல மனநல டாக்டர் பாக்கணுமா என்னன்னு ஒண்ணும் தெரியலங்க மேடம். கண்டிப்பாமா டாக்டர் மோகன்ராஜ் என்ன 2-3 விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா. சோர்வு முக்கியமா சொன்னீங்க, படிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் இது ரொம்ப பிடிவாதம், சொல்றது கேட்கல. நீங்க சோர்வு படிக்க முடியாம இருக்கிறதெல்லாம் ஒரே காரணமா இருக்கலாம். அதாவது இந்த வயசுல நீங்க சொன்னீங்க மாதவிடாய் கூட சீக்கிரம் வருதுன்னு. ரத்தம் நிறைய போய் உங்களுக்கு ரத்த சோகை இருந்தா ரொம்ப சோர்வு இருக்கும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, படிப்புல கவனம் இருக்காது, கவனச்சிதறல் இருக்கும். நீங்க இப்ப அவங்களோட ஹீமோகுளோபின் செக் பண்ணணும். ஹீமோகுளோபினுக்கு முன்னாடி ஒரு லெவல் இருக்கு, ஃபெரிட்டின் சொல்லி. இந்த ரெண்டும் செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். சூரிய ஒளி நம்மளுடைய தோல் மேல பட்டாதான் கிடைக்கும். அதுவும் செக் பண்ணிடுங்க. இந்த 3மே சோர்வுக்கான முக்கியமான காரணங்கள். இத சோர்வுக்கு இது குறைவா இருந்து இத சரி பண்ணோம்னாலே சரியாயிடும். 2வது சரியான தூக்கம் இருக்கா பாருங்க. இப்ப நிறைய பெற்றோர் என்ன பண்றாங்க, நீ 12வது படிக்கிற 4 மணி நேரம் தான் தூங்கணும்னு சொல்லி தூங்க விடாம பண்றாங்க. தூக்கம் சரியா இல்லாட்டி கூட கான்சென்ட்ரேஷன் இருக்காது, படிக்கவும் முடியாது, எரிச்சல் ரொம்ப இருக்கும். சோ நீங்க சோர்வுக்கான காரணங்களும் பாத்துருங்க, தூக்கம் தேவையான அளவு ராத்திரி கிடைக்குதான்னு பாத்துருங்க. இது 2 தவிர இப்ப படிப்புக்கு இந்த சோர்வுக்குண்டான காரணங்கள் இருந்தாலும் படிக்கிறதுல கஷ்டம் இருக்கும். இது இல்லாம மனசு அளவுல சந்தோஷமா இருக்காங்களா, ஏதா காரணத்துக்காக மனசோர்வு இருக்காங்கிறதையும் பார்த்து இல்லன்னு பண்ணணும். பிடிவாதம் நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு இந்த மாதிரி சோர்வா இருந்தாலே பயங்கர கோபம் வரும், பிடிவாதம் இருக்கலாம், மனசோர்வு இருந்தா வரலாம். அது இல்லாம இந்த வயசுல இப்ப இந்த 10ல இருந்து 20 அந்த பயணத்துல எப்படின்னா 10 வயசுல பெற்றோரை சார்ந்து இருக்கிறாங்க, 20 வயசுல ஒரு தனி ஆளா இருக்கிறாங்க, இண்டிபெண்டா சுதந்திரமா இருக்கிறாங்க. இந்த மாற்றம் கொஞ்சம் அவங்க அந்த சார்ந்து இருக்கிற நிலையிலிருந்து சுதந்திரத்தை அடையும் போது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அப்ப அவங்க நிறைய விஷயங்களை மீறுவாங்க, நிறைய விஷயங்கள் நான் நீங்க சொல்றத கேட்க மாட்டேன். இது எல்லாமே அந்த வளரும் பருவத்துடைய ஒரு அழகுனே எடுத்துக்கலாம். சோ ஒரு சிச்சுவேஷனும் நீங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கா இல்ல தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் அடம்பிடிக்கிறவங்களா இருக்காங்கிறதே பாருங்க. இதுக்கும் சோறுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதையும் பாத்துருங்கம்மா. இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து ஜாகிர் இணைப்புல இருக்காங்க. ஜாகிர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசணும். எங்க பையன் 25 வயசு ஆகுது அவருக்கு. சரிங்கம்மா. அவங்க அப்பா திடீர்னு 5 மாசம் ஆகுது ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாரு. அவங்க கிட்ட பேசிட்டு படுத்திருக்காரு. ஹார்ட் அட்டாக்ல இருந்து அவனுக்கு ஒரு அதிர்ச்சி போல ஆயிடுச்சு. அது அவனுக்கு என்னன்னா ஒரு பயம், அப்பா மாதிரி நம்ம இருந்துருவோமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. மண்டெல்லாம் ஒரு பயமாகப்பட்டது இருந்தது. ஹார்ட் பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு இருந்துட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னாக்கா ஒரு பயம் இருக்குது அவனுக்கு. சரிங்க. அதுதான் மேடம். என்ன வயசு உங்க பையனுக்கு? 25 வயசு ஆகுது. சரிங்கம்மா. ஓகே, கண்டிப்பா இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் ஸ்ரீபிரதா. சாரி மேம், உங்க கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. ரொம்ப சாரி, கேள்விப்படுறது கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி வீட்டுல இவங்களுடைய சன் இறந்து போகும்போது உங்க கணவர் கூட இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இது அவர் இருக்கும்போது அவர்கிட்ட பேசிட்டு இறந்து போயிருக்காரு. அது உங்க மகனை வெகுவாக பாதித்திருக்கலாம். மன ரீதியாக அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் இறந்து போகும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள் நேரடியா பார்க்கும்போது ஒரு சிலவங்களுக்கு நமக்கும் இந்த மாதிரி வந்துருமோ
ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா வந்தாலோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தாலோ அந்த இறப்பை மேற்கொண்ட சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதனால இறந்தார்களோ அந்த நோய் நமக்கும் வந்துருமோ அப்படின்ற ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படுவது ரொம்ப காமன் தான். சோ நீங்க சொல்ற அந்த ஃபியர், அந்த போபியா வந்து உங்களுக்கு வந்து உங்க சன்னுக்கு இருக்கிறது வந்து இருந்திருக்கு. எல்லாருக்கும் இருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலர்கள் பாதிக்கப்படலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மைல்டா ஒரு பேனிக் அட்டாக், ஒரு இதயம் டக்குன்னு படபடக்கும் போது கூட நமக்கு ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ, நம்ம இறந்து போயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுவது ரொம்ப காமன். சோ நீங்க வந்து ஐம் ஷூர் நீங்க டாக்டர் பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருந்தா வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கணும், இல்லாட்டி படபடப்பு இருக்குன்னு சொன்னாலும் இசிஜி எடுத்து பார்த்து நார்மல் சொல்லிடலாம். பட் இந்த வயசுல 25 வயதுல வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். முதல்ல அவருக்கு அந்த ரீஅஷூரன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு பயமும் ஒரு படபடப்பும் ஏற்பட்டால் அதை நாங்க வந்து ஒரு பேனிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பேனிக்கிங் அடிக்கடி இந்த மாதிரி வருது. இது ஒரு நோயாகவே மாறிவிடவும் வாய்ப்பு, இந்த பயமே வந்து ஒரு நோயாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது அடிக்கடி தொடர்ந்து வருமாக இருந்தால் நீங்க மனநல மருத்துவரை பார்க்கணும். அதுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கணுமோ கொடுத்தா அந்த அடிக்கடி வரக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையும். இது இல்லாமையும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வீட்டுல வரும்போது நீங்க அவங்க கிட்ட முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஹார்ட் அட்டாக் இல்லப்பா, நீ பயந்துக்கிற அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தப்போ ஒன்னும் ஆகல இல்லையா, இந்த முறையும் ஒன்னும் ஆகாதுன்னு உங்களுக்கு சொல்லணும். அது மேலேயும் அதுக்கும் மேல என்னன்னா பிரீதிங் எக்ஸசைஸ், அதாவது மூச்சை வந்து நல்லா இழுத்து மூச்சு விடணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப படபடபடன்னு ஃபாஸ்டா மூச்சு எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த படபடப்பு அதிகமாகலாம், நெஞ்சுவலி ஏற்படலாம், சுவாச குழாயெல்லாம் அடைச்சுக்கிட்டு ஏதோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஃபீல் வரலாம். அதுல இருந்து வெளியே வரணும்னா அந்த டீப் பிரீதிங் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பண்ணாங்கனாலே மெதுவா அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். கம் பேக் டு நார்மல், ஒரு ஹாஃப் அன் ஹவரே நார்மல் வந்துருவாங்க. அது ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதும் இதை பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். சாகிர்மா, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி உங்க பையனுக்கு வந்து அந்த படபடப்பு வரும்பொழுது பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுங்க. அதே போல நீங்க அவர்கிட்ட வந்து பேசுங்க, உனக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல படபடப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுடைய பையனுக்கு நல்லது. டாக்டர்ஸ், இன்னைக்கு நிறைய நேர்கள் எல்லாம் கால் பண்ணாங்க, அவங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா தீர்வு சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். குறையோடு முன்பாக காயங்கள் சரி செய்யப்படணும். அதே போலதான் சர்ச்சைகளோ சங்கடங்களோ சிறிதாய் தொடங்கும் போதே மனம் விட்டு பேசி சரி செய்யும் போது பேரிழப்பையும் மன உளைச்சலையும் தடுத்துவிடும். தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையோட சந்தோஷ தருணங்களை நழுவ விடுறோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையோட அடுத்த பக்கத்தை எழுத அதுக்கு முன்னால் இருக்கிற பக்கத்தை நம்ம திருப்பிட்டே ஆகணும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.